நம் நாடு மீண்டும் ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்டது. வெலிகம பிரதேச சபை தலைவர் மிதிகம லசா தன்னுடைய அலுவலகத்திலேயே 2 ஆயுததாரிகளால் சுட்டு கொலை செய்யப்பட்டார். சபை தவிசாளர் பொதுமக்களை சந்திக்கும் தினத்திலே நடைபெற்ற இச்சம்பவம் அரசியலிலும் சமூகத்திலும் பரவலான அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது சாதாரண கொலை அல்ல, இது ஒரு அபாயமணி. நம் அரசியல், நம் சமூக வாழ்வு எந்த திசையில் செல்கிறது என்ற கேள்வியை நமக்குள் எழுப்பும் நிகழ்வு இது. அவரை அலுவலகத்தில் சுட்டவர்கள் யார்? அவர்கள் ஏன் சுட்டார்கள்? பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது வெலிகம பிரதேச சபை தலைவரின் கொலை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு இடையிலான சண்டையின் விளைவாகும். மேலும் இந்த தவிசாளர் ஒரு வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை பெற்றவர். இவருக்கு எதிராக இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆம், இது அரசியல் பகைமை அல்ல, இது பாதாள உலக மோதல். பாதாள உலகம் அரசியலில் வேறுபடுத்தி இருப்பதற்கான சிறந்த உதாரணமாகும். இங்கே கேள்வி எழுகிறது, இப்படிப்பட்ட நபர்களுக்கு தேர்தலில் போட்டியிட அனுமதி எப்படி கிடைக்கிறது? அவர்களுக்கு அரசியல் கட்சிகள் எப்படி வேட்புமனு வழங்குகின்றன? இது ஒரு சாதாரண தவறல்ல, இது ஒரு அபாயகரமான பிழை. முன்பு அதிகாரத்தில் இருந்த SLPP கட்சியை போலவே பிரதான எதிர்கட்சியான SJPயும் அதே வழியில் நடக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. அந்த கட்சியும் பாதாள உலகத்தில் பெயர் பெற்ற ஒருவரை தங்கள் வேட்பாளராக ஆக்கி அவரை தவிசாளர் கதிரையில் வைத்து அழகு பார்த்திருக்கிறது. பிரபலங்களின் பணம் மற்றும் புகழை பயன்படுத்தி அரசியல் தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் அந்த பணம், அந்த புகழ் எங்கிருந்து வந்தது? போதைப் பொருள் வியாபாரத்தில் இருந்து தானா அல்லது சட்டவிரோத வன்முறைகளில் இருந்து தானா? இதுதான் இன்றைய மிகப்பெரிய கேள்வி. அதனை முறையாக ஆராயாமல் விட்டது அரசியல் கட்சிகள் செய்யும் பெரும் தவறாகும். இப்போது மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒருவர் பிரபலமாக இருக்கிறார், எமக்கு உதவி செய்திருக்கிறார், நமக்கு தெரிந்தவர் என்பதற்காக மட்டும் நாம் வாக்களிக்க கூடாது. அவர் யார்? அவரின் கடந்த காலம் என்ன? அவருக்கு வழக்குகள் உள்ளனவா? அவரின் பணமும் புகழும் எந்த வழியில் சம்பாதிக்கப்பட்டது? இவைதான் நாம் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்விகள். ஒரு பாதாள உலக நபர் அரசியலில் சேர்ந்தால் அந்த நிழல் முழு அமைப்பையும் கெடுக்கும். அவர்களின் பணம், போதைப் பொருள் வியாபாரம், வன்முறை, பயம், இவை அனைத்தும் அரசியலை மெல்ல மெல்ல சமூக நீதிக்கும் அறத்திற்கும் எதிரான திசையில் திருப்பிவிடும். பிறகு அது நம் குழந்தைகளின் எதிர்காலத்தையும் சிதைத்துவிடும். நம் சமூகத்தின் அமைதி, நம்பிக்கை, நியாயம் எல்லாம் சிலரின் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட செல்வத்தின் நிழலில் மறைந்து விடக்கூடாது. அதற்காகவே இப்போது அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் வெளிப்படைய வேண்டும். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியை சேர்ந்த நாமல் ராஜபக்ஷ அடுத்து வரும் தேர்தல்களில் வேட்பாளர் தேர்வுக்கு முன்பு போலீஸ் சான்றிதழ் அல்லது நட்பண்பு சான்றிதழ் பெற வேண்டும் என்ற நிபந்தனையை ஐக்கிய மக்கள் சக்தியும் கட்டாயமாக கைக்கொள்வது சால சிறந்ததாகும். ஏனெனில் அதிகாரத்திற்கு வருகிறவர் குற்றவாளியா அல்லது பொது நலனுக்காக பணிபுரிபவரா என்பதை இவ்வாறான பழமைவாத அரசியல் கட்சி தலைமைகளும் மக்களும் அறிய வேண்டியது அவசியமாகிறது. நேற்று வெலிகமவில் நடந்த அந்த துப்பாக்கிச் சூடு நமக்கு ஒரு பெரிய பாடம் கற்பிக்கிறது. அது ஒரு மனித உயிரின் முடிவை மட்டும் குறிக்கவில்லை, அது நம் அரசியலின் அடிப்படை திசையை வெளிப்படுத்துகிறது. அரசியலில் பாதாள உலகத்தின் பாதிப்பு, போதைப்பொருள், பணம், சட்டவிரோத செல்வம், இவை அனைத்தும் இணைந்தால் ஜனநாயகம் அழிவது உறுதி. அந்த அழிவை தடுக்க நம்மால் தான் முடியும். ஒவ்வொரு வாக்கும் ஒரு பொறுப்பு. நாம் வாக்களிக்கும் முன்பு நம் மனசாட்சியிடம் கேள்வி கேட்க வேண்டும். இந்த நபர் நம் குழந்தைகளுக்கான நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவாரா அல்லது அவர் போதைப்பொருள் பாதாள உலகத்தின் கதவை சமூகத்தில் திறந்து விடுவாரா? நம் நாட்டை பாதாள உலகத்தில் இருந்து மீட்க நம் வாக்கே எமது முதன்மையான ஆயுதம். எந்த விதத்திலும் அவர்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. போதைப்பொருள் பாதாள உலக வலைப்பின்னலில் இருந்து அரசியலையும் சமூகத்தையும் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரினதும் கடமையாகும்.